என் வீடியோக்கு கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நானும் படிச்சு படிச்சு பார்க்குறேன். அவர் என்னதான் சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க படிச்சு பாருங்களேன். உங்களுக்கும் புரியாது. ஏன் கமெண்ட் பண்ணுனவரே திரும்பி படிச்சு பார்த்தாலும், அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு அவருக்கே புரியாது. படிச்சு காட்டுறேன் பாருங்களேன். நீங்க பேசுவது பொய். என்னமோ பெரிய ஜாதியில் பிறந்த நாள் பேசக்கூடாது. பல்லரும் பறையன் தமிழன் எல்லா மன்னன் அவன் ராஜராஜ சோழன் பாப்பானுக்கு பிறந்தவனா? ஹலோ பாப்பா, என்ன உடைந்த ஜாதியா நீங்க? என்ன சொல்ல வரீங்க? பல்லர் பையனோட ராஜராஜ சோழன் மன்னன் ஒளிந்த ஜாதி. இவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி சொல்றீங்க. உன் ஊசி மழுப்ப கேவலமாய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த கமெண்ட் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணி என்ன அர்த்தங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிருங்க. சரி, இவர் எந்த வீடியோக்கு கீழே இந்த கமெண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் இணைக்கிறேன். அதையும் பாருங்க. நான் எந்த சாதியையும் பெருசு சின்னதுன்னு சொல்லலை, எல்லாரும் சமம்னு தான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு பல்லர் பறையர்னு தாழ்த்தி பேசுகிறாங்க. பறையர் பல்லர்னு சொல்லி யாரையெல்லாம் தாழ்த்தி பேசுகிறாங்களோ அவங்க தான் இந்த மண்ணோட அசல் தமிழர்கள். தஞ்சை பெரிய கோவில்ல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்க வாழ்ந்தாங்கன்னு கல்வெட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு. பறையர்கள் அன்னைக்கு அரச தூதுவர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க. இவங்க இசைச்ச பறை தான் அன்னைக்கு தமிழனோட குரலா இருந்திருக்கு. அதே போல பல்லர்கள் தான் அன்னைக்கு மருது நிலத்துல விவசாயம் செஞ்சவங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இவங்கள மல்லர்னு இலக்கியங்கள் சொல்லுது. தஞ்சை கல்வெட்டுல இவங்க ஊர் பொறுப்புகள்ல இருந்ததும் நிலம் வச்சிருந்ததும் ஆதாரமா இருக்கு. காலப்போக்கில் நடந்த மாற்றங்களால இன்னைக்கு இப்படி தாழ்த்தி பேசப்படுறாங்க. 2000 வருஷமா இங்கேயே இருக்கிற இவங்க தமிழினத்தோட ஒரு முக்கிய அங்கமா இருக்காங்க. பிறப்பால யாரையும் தாழ்ந்தவங்கன்னு சொல்லுவது தப்பு. உண்மை வரலாற்றை பேசுவோம், எல்லாரையும் சமம்னு நினைப்போம்.